அவன் பொண்டாட்டி சைடுல இருந்து எதுவுமே வரப்போறது இல்ல. அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். இத பத்தி பேசலன்னா உங்களுக்கு பொழுதே போகாது இல்ல சார். ஆனா என் வீட்ல இருந்து தான் வாங்கி பொழைக்கணும்னு என் புருஷனுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அவர் சொந்தமாவே உழைச்சு சம்பாதிப்பாரு. மீனா வீட்டில் இருந்து யாரும் எதுவும் கொடுக்க வேணாம், ஏன்னா காரே அவ சம்பாரிச்சு வாங்கி கொடுத்ததுதான்னு சொல்றாரு முத்து. சாப்பிட்ற இடத்துல எதுக்கு ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு சொல்றாரு அவங்க அப்பா. கொஞ்சம் ஒரு காரியம் இருக்கா? என்னோட சர்டிபிகேட் நான் பாத்துக்கல. என்ன மாதிரி கேள்வி கேக்குற? உன் பேர்ல பணம் வந்துச்சுன்னு ஏன் எல்லாரும் முன்னாடியே சொன்ன? எனக்கு பணம் வந்த சந்தோஷத்துல நான் லைட்டா உளறிட்டேன். அப்படியே பணம் எப்படி வந்துச்சு போய் உளறிடு. மொத்த பணத்தையும் தம்பி வாங்கிட்டான். இனிமே அந்த பணத்தை பத்தி ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. முத்துக்கிட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, அவருக்கு ஏதோ ஒரு டவுட் வந்துடுச்சு போலன்னு சொல்றாங்க ரோகிணி. அவளை ஏமாளிலாம் நினைக்காத. நானும் கொஞ்சம் ஸ்மார்ட் தான். இப்போ பணம் நம்ம கையில இருக்கனால தான் அவன் கேள்வி எல்லாம் கேட்கறான். சீக்கிரமா எல்லாத்தையும் செலவு பண்ணி காலி பண்ணிடுவோம். சீக்கிரமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணிடலாம் சொல்றேன். அதுக்காக அவசரப்பட்டு எதுலேயும் காசு போட்டு ஏமாந்துராத, நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்றாங்க ரோகிணி. சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க